ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. Hosanna, Hosanna. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம். எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஒருத்து, உபவாசித்து உடலை ஒருத்து, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. திறப்பின் வாசலில் நிற்கணுமே, திறப்பின் வாசலில் நிற்கணுமே. தேசத்திற்காய் கதறணுமே, என் தேசத்திற்காய் கதறணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. முழங்கால்கள் முடங்கனுமே, முழங்கால்கள் முடங்கனுமே. கண்கள் எல்லாம் குளமாகணும், என் கண்கள் எல்லாம் குளமாகணும். ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. தானியேல் போல 3 வேளையும், தானியேல் போல 3 வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, அதிகாலை எழுந்து பிறருக்காக தேசத்துக்காக மன்றாட வேண்டும் என்ற ஏக்கம் எனக்குள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆம், அருள்நாதர் இயேசுவின் ஏக்கமும் அதுதானே. மத்தேயு 13:25 மனிதர்கள் தூங்கும்போது பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்து விட்டு போய்விட்டான் என்று ஒரு கதையை வாசிக்கிறோம். இன்றைக்கு இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டிய நாமும் நமது சபைகளும் அதிக நேரம் தூங்குவதால் நமது நாடு களைகளால் நிரம்பி உள்ளது. எதிரியாகிய சாத்தான் களைகளை விதைத்து கொண்டே இருக்கிறான். இதை தடுக்க ஒரே வழி ஜெபம். ஆகவேதான்
எப்பொழுதும் எல்லாருக்காகவும் எல்லாவித ஜெபங்களோடும் பிரார்த்தனை செய்வதில் விழிப்பாக இருங்கள் என்று பவுல் எச்சரிக்கிறார். ஆம், நாம் ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் செயல்படுகிறார். இன்றே அதிகாலை ஜெப நேரம் ஒதுக்குங்கள். ஆவியில் நிறைந்து ஜெபிக்கும் ஒரு நல்ல ஐக்கியத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ஜெபத்தில் வளர ஒப்புக் கொடுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் மன்றாட்டுக்களை எப்பொழுதும் கேட்கிற நல்ல தகப்பனே, உம்மை மனதார போற்றுகிறோம் ஐயா. ஒருவன் என் மீது அன்பு கூர்ந்தால் அவனை விடுவிப்பேன், என்னை நோக்கி மன்றாடும் போது அவனுக்கு பதில் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே. இந்த ஒலிநாடாவை கேட்கும் அத்தனை பேரும் மன்றாட்டு வீரர்களாக மாறுவார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தென்னிந்தியாவின் மிகப்பெரிய எலக்ட்ரானிக் ஷோரூம், எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் சர்ச் பர்பஸ், ஆம்பிளிஃபையர்ஸ், ஸ்பீக்கர்ஸ், ப்ரொஜெக்டர்ஸ், ஆடியோ மிக்சர்ஸ் போன்ற எல்லா விதமான தரமான எலக்ட்ரானிக் பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் இடம். All your church need at affordable price. You are welcome. Magnetic Marketing Private Limited, 36 Meenu Chamber, Wallace Road, Mount Road, Chennai, Tamil Nadu. Telephone 044 421 33449, 044 421 68545. Mobile 9380 222 628.